ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் உங்கள் மிஸ்டர் கேண்டி பை மார்வா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம முருகருக்கு மாலை போட்டிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்துட்டு போட்ரோனெக்ஸ் மைக் -7 வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாகவே ஒரு மைக் வாங்குவோம். ஸோ கமெண்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்தமாரி நீங்கள் வீடியோ போடும்போது வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, மைக் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க சேவிங்ஸ்லாம் வச்சு இதை வாங்கிட்டேன். இனிமேல் நம்ம வீடியோ போடும்போது இந்த வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது, நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது என்னோடய ஃபஸ்ட் பிகினிங்கோட மைக் தான். ஸோ போக போக நான் இம்ப்ரூவ் ஆக இதை விட ஏதாவது ஒரு சூப்பரான மைக் வாங்குவேன்னு நான் நம்புகிறேன். இதுவே ரொம்ப அல்டிமேட்டான மைக்கு தான். சரி வாங்க அன்பாக்சிங் போகலாம். ஸோ இதை நம்ம வந்து இப்போது அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் வந்து இன்டர்வியூ, லைவ் ஷோ, அப்புறம் அந்த விளாக் வீடியோஸ்க்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1 இயர் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உள்ளே என்ன இருக்கும்? மைக்கு தான் இருக்கும். அப்புறம் ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். வேறு அப்புறம் -7 அந்த மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக மேனுவல் பாடுக்க கற்றுக்கவே மாட்டேன், யூடியூப் பார்த்தா கற்றுப்பேன். ஏன்னா அதில் உட்காந்து படிக்கணும். அப்புறம் நம்மளோட மைக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இனிமேல் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, குட்டியாக க்யூட்டாக நல்லா இருக்குல்ல. அப்புறம் அது என்ன அடாப்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கேமரா யூஸ் பண்ணுறவங்க வந்து டேரெக்டாக வந்துட்டு கேமராவில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ மொபைல் மூலயமா ஓடிஜி வச்சு தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் நான். அப்புறம் ஒரு சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்கும்? அவ்வளோதான், டப்பாவில் வேறு ஒன்றும் இருக்காது. சரி அவ்வளோதான். சரி இப்போ போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணலாம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மைக்கை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கோம். இதை நம்ம ஆன் பண்ணோன்னா இப்படி க்ரீன் கலரில் ஒரு லைட் எரியும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி க்ரீன் கலரில் வந்து ஒரு லைட் எரியும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம ஸோ இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் மொபைல் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மொபைலுக்குள்ளே போயிட்டு மொபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸில் ஓடிஜி நீங்கள் டைப் பண்ணணும். தெளிவாக தெரியுமான்னு தெரில. ஸோ ஓடிஜி நம்ம டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு ஓடிஜி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணோன்னே ஒரு ரெட் கலர் லைட் எரியும், தெரியுதுங்களா? ஸோ ரெட் கலரில் இப்படி ஒரு லைட் எரியும். லைட் எரிஞ்சால் நம்ம மைக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி லிங்க் ஆகிட்டு இருக்க வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த மைக் மூலியமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இதை வந்து எப்படின்னா, நம்ம கேமரா மூலிமா டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட மொபைலில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு இப்படி ஆஃப் பண்ணிட்டு அவள் தான் பாக்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அது மாட்டு இப்படி ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம இந்த மைக்கை வந்து நம்ம எங்கே வேணாலும் நின்று பேசிக்கலாம். ஸோ இது வந்துட்டு லாங்கில் வச்சு பேசணும், நல்லா இருக்கும். ஸோ பக்கத்தில் வச்சு பேசினாலும் ஓகே. இதுக்கும் இந்த ரெக்கார்டுக்கும் இதுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் நாய்ஸஸ்லாம் கேட்காது. நாய்ஸஸ் கேட்கும்.
அது நமக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு ஸ்பெசிலிட்டி தான் இந்த மைக்கில் இருக்குது. ஸோ ஒரு பிகினர் யூடியூபர்ஸ்க்கு இந்த மைக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்துட்டு அவுட்டோரில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவுட்டோர்லேயுமே ஓகே, இல்லை உங்களுக்கு எப்படின்னு தெரில, நாய்ஸ் கேட்டுச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி ப்ளக் பண்ணிட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இப்படி மாட்டிக்கலாம். அவள் தான் மாட்டிட்டு நம்ம மாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கலாம். இதாக தான் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருந்தாங்களே. ஸோ இன்டர்வியூஸு, விளாக்ஸு, ஸோ இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த மைக்கை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளிங்கிட்டில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ பிளிங்கிட்டில் வந்து உண்மையே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோடது ஒரு நிமிஷம், 799 நினைக்கிறேன். ஆக்சுவலாக 799 சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். கொடுத்த ப்ரைஸுக்கு ஓகே ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்களும் போயிட்டு பிளிங்கிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோலாம் இல்லைங்க. ஸோ சொன்னேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்கு, பிகினர் யூடியூபர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போக போக நம்ம இம்ப்ரூவ் ஆக நம்மளும் சரி பர்ஃபெக்டாக ஆகிடலாம்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ என்னோட இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல்.